ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி அதுலேயே வந்து சாப்பாட்டில் வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸாக ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. ஒரு 3 பொருள் இருந்தால் போதும், சிம்பிளாக இதை வந்து செஞ்சிடலாம். வீட்டில் எந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது அப்படின்னா இதை ஈஸியாக செஞ்சு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து வீட்டில் எதுவுமே இல்லாத டைமு இதை தான் நான் வந்து செஞ்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையோ, எத்தனை இருக்கோ, 3 இருக்கோ 2 இருக்கோ, அதை வந்துட்டு நல்லா கழுவிட்டு, நான் வந்து தோலோடு தான் போடுவேன். தோல் நீங்கள் சீவிட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா அந்த மேலே இருக்கிற இதை வந்து வேஸ்டேஜாக இருக்கிறதுலாம் வந்து நம்ம கழுவி சுரண்டி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணுறது உங்கள் விருப்பம்தான். ஏன்னா அது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது அப்படிங்கிறதுனால பெருசாக கட் பண்ணாலும் உருளைக்கிழங்கு வந்து மசிஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அது மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றணும். கடலெண்ணெய் இருந்தாலும் சரி, சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான அளவு ஆயில். அதாவது ஒரு 3 உருளைக்கிழங்குக்கு ஒரு 50 ml கம்மியாக ஒரு 3 ஸ்பூன் ஆயில் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 to 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போடணும்னு நினச்சிங்களா? இல்லை, வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையான பொருள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், உருளைக்கிழங்கு, உப்பு, அவ்வளோதான். இவ்வளோது மட்டும்தான் இதோட திங்ஸே. தேவையான பொருளே வந்து இது மட்டும்தான். இப்போ நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, எதுவுமே இல்லை, உருளைக்கிழங்கு மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த டிஷ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாடு செஞ்சுட்டு டக்குன்னு இதை போட்டு சாப்பிட்டுட்டு, இது வந்து ஒரு ஈஸியான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். பேச்சுலர் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது வந்து பேச்சுலர் டிஷ்ஷுன்னு சொல்லலாங்க. இப்போ வந்து ரூமில் தங்கியிருக்கிற பேச்சுலர்ஸ் இது வந்து ஈஸியாக சமைச்சிக்கலாம். சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நம்ம இஷ்டம்தான். இதுக்கு தோசை, சப்பாத்தி எதுனாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். என்னோடய இது என்ன அப்படின்னா, நான் வந்து சாதத்தில் இதை வந்து பிசைஞ்சு சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஒரு சிம்மில் வந்து ஒரு கிளாஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சிம்லேயே வந்து அது வந்து பாதி வந்துடும். அது பாதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சிம்மில் வேகிறது வந்து ஒரு 7 minutes ஆகும். ஒரு 7 நிமிஷம் வந்து சிம்லேயே வந்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. மஞ்சத்தூளும் உப்பு இது 2 மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து வதக்கி விட்டுறணும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த ஆயில், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 6 to 7 minutesக்கு சிம்லேயே வச்சுருங்க. சிம்லேயே வச்சுருங்க. ஆஃப்டர் 7 minutes வந்து மிளகாத்தூளும் சாம்பார் தூள் இது 2ம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிளகாத்தூள், சாம்பார் தூள் இது 2 டிஷ் தான். அதில் ஒரு ½ டீஸ்பூன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போயே வந்து நம்ம ஒரு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன் இந்த 2 தூளும் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம போடலை அப்படின்னா, ஃபஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும் ஒரு மாதிரி. மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் அதோடய ஃப்ளேவரே வந்து போயிடும் ஃபஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா. ஃபஸ்ட்டில் வந்து மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதி வெந்ததுக்கப்புறமா இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 minutes வந்து சிம்மில் மூடி போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Support my channel, friends.
அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.